ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா HTML ஆட்ரிபியூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ HTML ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஆட்ரிபியூட்ஸ் ஆர் யூஸ் டு ஆட் மோர் இன்ஃபர்மேஷன் டு த டேக். ஓகேங்களா, ஒரு டேக் நம்ம கொடுப்போமா, HTML எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேக்ஸ் கொடுப்போம், ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். ஓகேங்களா, அந்த ஓப்பனிங் டேக்குள்ளே நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா, ஆட்ரிபியூட்ஸ் என்ன பண்ணணும்னா ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன், அந்த டேக்கான இன்ஃபர்மேஷனை அதிகமாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கறது தான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம், அதோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். அதோட சின்டெக்ஸ் என்னென்னா சிம்பிள் தான். இப்போ HTMLனு கொடுக்குறோமா, HTML டேக்குள்ளே lang ஈக்குவல் டு en. ஓகேங்களா, லேங்குன்னா நான் முன்னாடி சொன்னது தான் லாங்குவேஜ். ஓகேங்களா, லாங்குவேஜ்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். அதோட ஆட்ரிபியூட்டோட வேல்யூ ஈக்குவல்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ இதில் கொடுக்குறோம், கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறோம். ஓகேங்களா, கொட்டேஷன் மார்க்குள்ளே ENனா இங்கிலீஷ். ஓகேங்களா, லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த HTML ஃபைலில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த ஆட்ரிபியூட்டோட ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நிறைய ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நிறையவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிங் அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு நம்ம HTML பாய்லர் பிளேட் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளமேஷன் மார்க் என்டர். ஸோ இதுக்குள்ளே நம்ம முன்னாடி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். லிஸ்ட் ஐட்டம் 1, லிஸ்ட் ஐட்டம் 2, லிஸ்ட் ஐட்டம் 3. ஓகேங்களா, லிஸ்ட் ஐட்டம் 3 வச்சுட்டேன். அதுக்குள்ளே இது நட்ஸு கொடுத்துக்கலாம். பாதம், பிஸ்தா, கேஷ்யூ. ஓகேங்களா, 3 நட்ஸு நேம் கொடுத்துட்டேன். இங்கே சும்மா ஜஸ்ட்டு ஒரு நட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். பேராகிராஃப் டேக்கில் நட்ஸுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ எப்படி ஷோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். வெப்சைட்டில் பாருங்கள், நட்ஸின் ஷோ ஆகுது. இங்கே ஆர்டர் லிஸ்ட்டில் ஆர்டராக ஷோ ஆகுதா, 1 2 3 அந்த மாதிரி நம்பரிங்கில் ஷோ ஆகுது. ஓகேங்களா, இது டிஃபால்ட்டு நம்பரிங்கில் ஷோ ஆகுது. ஆர்டர் லிஸ்ட்டில் டிஃபால்ட்டான ஒரு இது. ஓகேங்களா, டிஃபால்ட் ஒரு டைப்பு. இப்போ டைப் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். டைப் ஈக்குவல் டு கொடுத்தாலே நம்ம கொட்டேஷன் மார்க் வந்துடும். இப்போ நம்ம ஏல யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஆல்ஃபபெட்டிக்கில் யூஸ் பண்ண போகிறோம். போன வீடியோவில் இதில் பற்றி பார்த்தோம். ஸோ என்னென்னா இது டைப்புன்றது ஒரு ஆட்ரிபியூட். ஓகேங்களா, ஆர்டர் லிஸ்ட்டோட ஒரு டைப்பு. ஓகேங்களா, டைப் சேஞ்ச் பண்ண போகிறோம். எந்த டைப்புக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட், லோவர் கேஸ் ஆல்ஃபபெட்டில் மாற்ற போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ABC லோவர் கேஸில் ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போது நான் ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுறேன். லோவர் கேஸில் ரோமன் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1 2 3 இதுதான் இதோட அவுட்புட். ஸோ இதுதான் HTMLோட ஆட்ரிபியூட். இங்கே பாருங்கள், லாங்குவேஜ் ஈக்குவல் டு EN கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுவும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், மெட்டாவில் சேர் செட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஆட்ரிபியூட். இதுவும் நேம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஆட்ரிபியூட். கண்டென்ட் ஒரு ஆட்ரிபியூட். இனிஷியல் ஸ்கேல் இதுவும் ஒரு ஆட்ரிபியூட். ஸோ இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸே நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் HTML ஆட்ரிபியூட்ஸ். இது ஆட்ரிபியூட்ஸ்னால் ஜஸ்ட்டு ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன் டு த டேக். ஓகேங்களா, மோர் இன்ஃபர்மேஷன் டு த டேக். ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். கீப் கோடிங் அண்ட் பை.